அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து முருங்கைக்கீரை சட்னி. தோசை இட்லிக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், இது மல்லி புதினா, சின்ன வெங்காயம், பட்டை வத்தை. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சட்டி காயுது. உளுந்து கொஞ்சம், உளுந்து பொரிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் வெங்காயம், தக்காளி போட்டுருவோம். இந்த அளவு புளி போட்டுக்கலாம். மல்லி, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடெல்லாம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடவுள் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.